தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் மாநில அரசு மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு விதித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு கேரளாவுக்கு பொருந்தாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு தொடர்ந்திருந்த வழக்கில் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதியன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் அதிகபட்சம் 3 மாத காலத்துக்குள் மாநில அரசு மசோதாக்கள் மீது முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. கேரள அரசின் மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் தாமதிப்பதாக கேரள அரசும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. தமிழ்நாடு அரசு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு கேரளாவுக்கும் பொருந்தும் என்றும் கேரள அரசு வாதிட்டு வருகிறது. கேரள அரசின் வழக்கு விசாரணை நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆர். வெங்கட்ரமணி, துஷார் மேத்தா ஆகியோர் 2 வழக்குகளுக்கும் அடிப்படை உண்மைகளிலேயே வேறுபாடுகள் உள்ளதால் தமிழக அரசு வழக்கில் அளிக்கப்பட்ட உத்தரவு கேரளாவுக்கு பொருந்தாது என்று கூறினர். இந்த வழக்கு விசாரணை மே 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு ஹிந்தி கட்டாய மொழிப்பாடமாக கற்பிக்கப்படாது என்று மகாராஷ்டிர பள்ளிக்கல்வி அமைச்சர் தாதாஜி பூசே தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் ஹிந்தி கற்பிப்பது தொடர்பாக கட்டாயம் என்ற வார்த்தை நீக்கப்பட்ட அரசு தீர்மானம் வெளியிடப்பட்டிருப்பதாக புசே தெரிவித்துள்ளார். முன்னதாக மகாராஷ்டிர அரசு பள்ளிகளில் கட்டாய 3ஆம் மொழியாக ஹிந்தி கற்பிக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே சிவசேனா பிரிவு, மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மாநில அரசால் நியமனம் செய்யப்பட்ட கல்வி ஆலோசனைக் குழுவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் ஹிந்தி கட்டாய மொழியாக கற்பிக்கப்படாது என்று மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியிருந்தார். இப்போது பள்ளிக்கல்வி அமைச்சரும் அதை உறுதிப்படுத்தியுள்ளார். அதே நேரம் தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி பள்ளிகளில் 3 மொழிகள் கற்பிக்கப்பட வேண்டும் என்றும் மாணவர்கள் விரும்பும் ஏதேனும் ஒரு இந்திய மொழியை கற்பிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் புசே கூறியுள்ளார்.